ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னோடய யூஎஸ் ஆர்டரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரெகுலர் கஸ்டமரோட ஆர்டர். யூஎஸில் ரெகுலராக என்னோடய கஸ்டமர் வாங்குவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு எதுக்காக வாங்குகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து சிங்கிள் ஹேண்ட் பேங்கிள் தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதிலே வந்து 150 செட்ஸ் வாங்கியிருந்தாங்க. மறுபடியும் ஒரு 100 செட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது 1 மந்த் முன்னாடி டிஸ்பேட்ச் பண்ண வீடியோ தான். ஸோ என்னால் வந்து அப்போ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன், அப்படியே லட்டு சாப்பிட்ற மாதிரி தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து எங்களையே ஓனாக ஒரு டிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. வச்சு செய்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸை ட்ரை பண்ணி அதை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துருவோங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியான ஆர்டர்னால் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ப்ரேஸ்லெட் பேங்கிள்லாம் கேட்கலங்க, நாங்களே வந்து பண்ணி கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு. ஸோ 10 to 15 இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரேஸ்லெட் பேங்கிள்ஸ் தனியாக வந்து பண்ணியிருந்தோம். இதுதான் நம்ம வந்து சான்ஸு. ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் வரக்குள்ளே கண்டிப்பாக வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணணுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணி கொடுப்பேங்க. ஸோ அந்த மாதிரி தான். அமௌண்ட்டெல்லாம் பார்க்க மாட்டேன். இவ்வளோ தானே அமௌண்ட்டு, இதுக்கு செஞ்சால் போதும்லாம் நினைக்கவே மாட்டேன். இதன் மூலிமா நாங்கள் என்ன வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக அந்த ஆர்டரில் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த கஸ்டமர் வந்து தான் பீகாக் பேங்கிள் கேட்டிருந்தாங்க. கஸ்டமைஸ்டு அவங்க ஓன் யூஸ்க்காக இது கேட்டிருந்தாங்க. ஸோ 2.6 சைஸில் பண்ணியிருந்தேங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பீகாக் ப்ரூச் பின்னும் வந்து ஏற்கனவே நிறைய வாங்கியிருக்காங்க. இப்போ மறுபடியும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்துட்டு பீகாக் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தோம். ரெகுலராக பண்ணுறத விட ஒரு 5-6 பீகாக் மட்டும் டிஃப்ரெண்ட் பீகாக்ஸாக பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து இன்னும் டிசைன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இதுலேயுமே ஒரு 20 or 25 கேட்டிருந்தாங்கங்க. ஸோ 1 மந்த் முன்னாடி கொடுத்த ஆர்டரு, அதனால் கொஞ்சம் மறந்துட்டேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக நாங்களாம் வந்து க்ரியேட்டிவாக பண்ணால் தான். ஸோ நான் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதெல்லாமே அவங்க கேட்கல, நாங்களாம் வந்து ட்ரை பண்ணால் தான் ப்ரேஸ்லெட் பேங்கிள்ஸு. பட் வந்து கஸ்டமருக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி. ஸோ சைடில் வந்துட்டு 4 கட் வந்துட்டு நார்மல் பேங்கிள் வைக்கிறத விட ஃப்ளாட் வச்சா இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அதனால் ஃப்ளாட் யூஸ் பண்ணி இந்த ப்ரேஸ்லெட் பேங்கிள்ஸ்க்கு நாங்கள் பண்ணோம். இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு பொட்டிக் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பொட்டிக்கில் அவங்க ரிட்டன் கிஃப்டாக கொடுப்பாங்க. ஒவ்வொரு சாரீக்கும் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்க போகிறாங்கங்க. ஸோ அதனால் நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெகுலராகவே ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பொட்டிக்லாம் வந்து நமக்கு எப்பயுமே வந்து ரெகுலர் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. நம்மளே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைடல் பேங்கிள் 2000 ருபீஸ் இல்லை 1500க்கு வாங்குறாங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்போம். ஸோ அந்த பாக்ஸ் வந்து ஒரு 100 ருபீஸ் ஒர்த் உள்ள பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்போங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் வந்துட்டு ஒரு ரிட்டன் கிஃப்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்தா தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக வருவாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து ரெகுலராகவே வாங்குவாங்க. ஸோ மந்த்லி ஒரு 2 month ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ என்னோடய ஒர்க் பிடிச்சி கண்டிப்பாக ரெகுலர் ஆர்டர்ஸ் இவங்க கொடுத்துட்டே தாங்க இருக்காங்க. ஸோ இது கூட சேர்ந்து வந்துட்டு நம்மக்கிட்ட நிறைய வந்து ஜாஸ்மின் கார்லண்டு 16 inches நிறைய வாங்குவாங்க. ஸோ அது வந்துட்டு இந்த தடவை வந்து ஒரு 12 or 13 வந்து நான் டிஸ்பேட்ச் பண்ணியிருந்தேன். ஸோ வந்துட்டு இதெல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒர்க்லாம் டபுள் கலர்லாம் பண்ணி கொடுத்துருந்தோம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கொஷின் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க, ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு தென் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து எல்லாருமே கேட்பாங்க. அதுக்கான பதில் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ வந்துட்டு நான் நினைக்கிற ஒரே விஷயம் அப்படி தான். நான் சொல்லிக் கொடுக்குறனால வந்துட்டு எனக்கு இன்னும் இம்ப்ரூவ் தான் ஆகுங்க. டீச்சர்ஸ் எப்படி வந்து சொல்லிக் கொடுத்தா இன்னும் அவங்க நாலேஜ் அதிகமாகுமோ அதே மாதிரி தான் இன்னும் நிறைய புது விஷயத்தை நான் கற்றுக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி வந்துட்டு ஸோ எல்லாருமே வந்து எல்லா விஷயத்துலேயும் அச்சீவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ எனக்கும் பேக்கிங் தெரியும், டெய்லரிங் தெரியும், ஸோ ஆரி தெரியுங்க. இருந்தாலும் நான் அதிலலாம் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எனக்கு இந்த சில்க் த்ரெட் ஜுவல்லரி. ஸோ அதில் வந்து எப்படி டெவலப் பண்ணணும் தான் நான் யோசிப்பேன். இன்னும் எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணணும்னு நான் யோசிப்பேங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எதில் வந்துட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் தான் நம்ம போவோம். நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டாலும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கோ அதில் தாங்க கண்டிப்பாக போவோம். ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்குறனால இன்னும் வந்துட்டு அவங்களும் டெவலப் ஆவாங்கங்க. ஸோ இருக்கிற நம்மளோட மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய வந்து தேவைகள் இருக்குது.
ஸோ அதனால் வந்து நம்மளே ஒருத்தங்களே வந்து கண்டிப்பாக அதை பூர்த்தி செய்ய முடியாது. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்தா நீங்களும் டெவலப் ஆவீங்க. நானும் இன்னும் நிறைய டெவலப் ஆகணும்னு தாங்க நினைக்கிறேன். ஸோ சொல்லிக் கொடுத்து நான் இன்னும் இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு வர ஆர்டர்ஸ் எனக்கு வந்துட்டே தாங்க இருக்கும். அதை யாருனாலேயும் ஸ்டாப் பண்ண முடியாது. நானே ஒரு 2 டேஸ் வந்து பிரேக் எடுக்கலாம்னு நினச்சா கூட அன்றைக்கி தான் அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் வருங்க. ஸோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வந்து எனக்கான ஆர்டர்ஸ் கண்டிப்பாக எனக்கு வந்து சேருங்க. நானுமே தொடர்ந்து வந்து என்னோடய முயற்சிகளை போட்டுட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.